भवे भवे यथा भक्तिः पादयोस्तव जायते तथा कुरुष्व देवेश नादस्त्वं नो यतः प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द मङ्गलानि भवन्तु राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण सत्यज्ञानसुखस्वरूपममलं क्षीराब्धिमध्ये स्थितम् योगारूढमधिप्रसन्नवदनं भूषा सहस्रोज्ज्वलम् त्रयक्षं तक्षविनागजभयकरान् विप्राणमर्कच्चलिं क्षत्रीभूतमणीन्द्रबिन्दुधवलं लक्ष्मीनृसिंहं भजे ननारसिंहानधिकश्च देवः नतीर्थमन्यः पवनाशहेतोः नगारुडात्रेरपरोऽस्तु शैलः न भक्तजन्तोरपरोऽस्तु योगीः अहोबिल श्री भूमिनीला चंचुलक्ष्मी गोदादेवी समेत श्री लक्ष्मी नृसिंहस्वामी प्रसाद बल सिद्धिरस्तु। श्री गुरुभ्यो नमः श्री हरये नमः। स्वयं प्रकाशं मम शुप्रकाशम् आकाशदाम्यं गतमप्रमेयं काषायदन्तोद्बलितबुद्धपुण्ड्रं स्वाचार्यवर्यं शरणं प्रपद्ये सुखेन तुल्यं भगवत्कदासु प्रह्लादतुल्यं नृसिंहभक्तौ विज्ञानवैराग्यनिधिर्महान्तं स्वयं प्रकाशं यदिवर्यमीडे नमो भगवते तुभ्यं पुरुषाय महात्मने हरये अद्भुतसिंहाय ब्रह्मणे परमात्मने हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। श्रीमद्भागवत सप्ताह ज्ञान यज्ञ पारायणम இருக்கிறதுல ரொம்ப சிரேஷ்டமான யஜ்யம் இந்த பாகவத மகா யஜ்யம் ஞான யஜ்ய பாராயணம். எத்தனையோ யஜ்யங்கள்லாம் இருக்குது, அதில் சுப்ரீமாக சொல்லக்கூடியது ஸ்ரீமத் பாகவத சப்தாக யஜ்யம். பத்மபுராணத்தில் மகாத்மியத்தில் ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்னு சொல்கிறது. ஜென்மாந்திர சூலத்தினால பாகவதம் கிடைக்கும், கோடி ஜென்ம தபஸ் பாகவதம் கிடைக்கிறதுனா அவர் சுரணம் என்ற பாக்கியம்னா ஜென்ம கோடி கிருத்தம் பாபம் நஷ்யதே நாத்திர சம்சயான்னு சொல்லியிருக்கு. அநாதிகால ஜென்மகோடி பாபங்களும் பாகவதத்தினால நஷ்யதே நசுங்கிறது, நாத்திர சம்சயா சம்சயமே இல்லை, சந்தேகமே இல்லைன்னு சொல்றது. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவியம் சோக துக்க விநாசனம். சோக துக்கம்னா நாசனம். பாகவதம் எப்பேற்பட்ட ரசங்கிறதுக்கு பத்மபுராணத்தில் 6வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் சாட்சி. ஸ்வர்கே சத்யே ச கைலாசே வைகுண்டே நாஸ்யம் ரசஹ அத பிபந்து சத்பாக்கியா மாமா முஞ்சத கர்விச்சித். ஸ்வர்கலோகம் சத்யலோகம் கைலாசம் எல்லாத்துக்கும் மேலே வைகுண்டம் சுப்ரீம் இருக்கிறதுலையே. அந்த வைகுண்டத்துக்கும் மேலே அது பாகவதம்னு சொல்கிறது. அது எப்பேற்பட்ட ரசமாக இருக்கணும், முஞ்சத்தை விடாதேங்கிறது. பாகவதத்தில் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷய பலன் சொல்லியிருக்கு. பாராயணம் பண்ணுறவாளை காட்டும் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு விஷயமா பலன் தான் சொல்லியிருக்கு. ஸ்ரவணத்துக்கு நான் பாராயணம் இல்லாட்டி ஸ்ரவணம் இல்லை, ஸ்ரவணம் இல்லாட்டி படனம் இல்லை, பாராயணம் இல்லை. அதனால மகாவிஷ்ணுடைய 24 அவதாரம் சொல்றது பாகவதத்தில். அதாவது எல்லா வேதாந்தமும் சர்வ வேதாந்த சாரங்கி ஸ்ரீ பாகவத விஷயத்தைன்னு சொல்லியிருக்கு. அதாவது 18 புராணம் அதில் அடங்கியிருக்கு. வேதாந்தங்கள் எல்லாமே இந்த கலியில கரசேரத்துக்கு பாகவதம் தான் சரணாதி மார்க்கம், பாகவதம் தான் உபாயம். ஒன்று பாகவதம், இன்னொன்று ஸ்ரீமத் ராமாயணம். அதாவது வேதத்தை அப்படியே யாருக்கும் புரியாது. வேதம் புராணத்து மூலியமாக தான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறது. இந்த புராணங்கள்ல தான் நம்ம பகவானை தெரிஞ்சுக்க முடியும். வேத பலன் தான் பாகவதம். அதனால இந்த பாகவதத்தை அதாவது பாராயணம் ரொம்ப உத்தம விசேஷம். ஒரு ஸ்லோகம் காதல் விழுந்தாலே அவ்வளோ பாக்கியம். அதாவது 12வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் பாகவதம் முழுக்க வருது. மொத்த சரித்திரமும் வருது. சரித்திரமும் அதில் அந்த அத்தியாயம் கேட்ட பகவான் முழுக்க கேட்ட பலன். கீதையில் கிருஷ்ணன் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மிங்கிறார். இருக்கிறதே சுப்ரீம் ஜபயஜ்ஞம் தான். கிருதேய தியாயதோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சரியாயாம் கலௌதத் அரிகீர்த்தனாத். கிருதயுகத்தில் பகவான் அடையத்து உபாயம் தியானம். திரேதாயுகத்தில் துவாபரே திரேதாயாம் யஜதோ மகைஹி. கிருதயுகத்தில் தியானம், திரேதாயுகத்தில் யாக யஜ்ஞம் பகவான் அடையத்துக்கு உபாயம். துவாபர யுகத்தில் பரிச்சரியாயாம் பரிசாரகம் சேவை. கலியுகத்தில் ஹரிகீர்த்தனம் தான். இந்த ஹரிகீர்த்தனங்கிறது பாராயணம் பண்ணுறது, பஜனம் பண்ணுறது, ஸ்ரவணம் பண்ணுறது, இதெல்லாம் ஹரிகீர்த்தனுடைய பல வகைகள். இது ஒன்று தான் மார்க்கம்.
இந்த பாகவத சப்தாகத்தை அடியனுக்கு ஆச்சாரியன் ஆளுமுடி பெரியவா அவள் வந்து அவதூதராக இருந்தவர், திகம்பரராக இருந்தவர். பாகவதத்தை அங்கே எங்கேயும் பாகவதம் சொல்லுவார். அவர் பிக்ஷைக்குன்னு விடத்துக்கு போக மாட்டார். ஆனால் பிக்ஷைக்கு வாங்கணும்னா பாகவதன் நான் சொல்வேன் கேட்பேலா அப்படின்பார். அப்போ தான் பிக்ஷைக்கு போவார். அவர் அவதூதராக இருந்தவர். ஒரு கிராமத்துக்கு பாகவதம் சொல்ல போயிருக்கார். அவர் வந்து ஆத்மா வேற சரீரம் வேற சுவானுபவத்தில் காமிச்சவர். அவதூதராக இருக்கிறதுனால அந்த ஊரில் பாராயணம் கேட்கறதுக்கு அங்கே மனுஷா இல்லை. அப்போ கேட்டிருக்கா, ஸ்திரீகள்லாம் கூச்சப்படுறான். அவர் ஆத்ம நிலையில் இருக்கார். இவாள்லாம் ஸ்திரீகளுக்கு லஜ்ஜை இருக்கு அப்படிங்க. அப்போ சுவாமி சாதிச்சார் ஆளுமுடி பெரியவா, இந்த பாகவத உபன்யாசம் பாகவத நான் சொல்றதை சவணம் பண்ணுறதுக்கு என்னுடைய இதுவாக நாளைக்கு நான் கோபினம் காஷம் எடுத்து கேட்கிறேன். எல்லாரும் ஆடி போயிட்டாலும் அப்போ எனக்கு அவதாரத்துக்குள்ள இறங்கி வரா நம்மளை உத்தாரணம் பண்ணுறதுக்கு. ஸ்வயம் பிரகாசன சரஸ்வதி சுவாமிகள்னு அவர் சித்தியாகி 90 வருஷம் ஆயாச்சு. அங்கே தான் அடியன் வந்து சப்தாகம் ஆரம்பிச்சேன். இப்போ 215வது பாகவத மகாயஜ்யம் பல க்ஷேத்திரங்களில் குரு கிருப்பையில் நடந்துட்டுருக்கு. இப்போ தொடர்ந்து இப்போ 3 மாசமா மேல்கோட்டையில் 3 சப்தாகம் பண்ணி வைகாசி கேட்ட பரியந்தம் 3 ஆவர்த்தி ஆதிச பிருந்தாவனத்தில் அடியன் ஏகாந்தமாக அங்கே பாராயணம் அனுப்பிவிட்டது. அடுத்து நைமிஷாரண்யத்தில் போன சுவாதி எண்ணிக்கை ஆரம்பித்து உத்திராடத்தில் பூர்த்தியாச்சு. அகோபில க்ஷேத்திரத்தில் நம்ம பாக்கியம். அகோபில க்ஷேத்திரத்தில் அடியனுக்கு நைமிஷாரண்யம் அகோபிலத்தில் அந்த பாவ யஜ்யம் பண்ணணும். அடியனுக்கு பல நாள் தாபம், பல நாள் இந்த தாபம் இருந்து அங்கெல்லாம் பண்ண தாபத்தை வந்து குருநாதா கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணி பூர்த்தி பண்ணி கொடுக்குறார். அனந்த பத்மநாபாச்சார சுவாமி அடியன்ட்ட 1.5 வருஷம் முன்னாடி மேல்கோட்டையில் சப்தாயஜ்யம் இந்த பாண்டவ வச்சனம் நடத்தினான். அடியன் கோரஸில் பாராயணம் பண்ண மாட்டேன், ஏகாந்தமாக போய் தான் பண்ணுவேன். அவள்கிட்ட அவள் ஆக்குவானம் வரும், ரெகுலராக போவேன். அப்போ இந்த ஏபிஎன் சுவாமி உபன்யாசத்தில் வந்திருந்தார். அடியன் போய் பிருந்தாவனத்தில் உட்காந்து பாராயணம் முதல் நாள் ஆரம்பிச்சாச்சு. முதல் அத்தியாயமாச்சு முடிச்சுட்டேன். சுவாமி அனுஷ்டானத்தில் ஏபிஎன் சுவாமி கேட்டு வந்தார். அங்கே உள்ளே போலையான்னார். அடியன் பிருந்தாவனத்தில் வாசிக்கிறேன், ரொம்ப விசேஷமான ஏகாந்தமாக, அவசியம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். அப்போ அவருக்கு அடியன்ட்டு இது மாதிரி ஏகாந்தமாக பண்ணுறதுனால அப்போ அவருக்கு பகவான் அனுகிரகம். அது மாதிரி பெரியவாளும் நம்மள்ட்ட நான் அடியன் ஒரு யோகிதையும் இல்லை, பெரியவாள்லாம் நம்மள்ட்ட பிரீத்தியாக இருக்கா. அவர் நைமிஷாரியத்திலையும் எல்லாம் சௌரியம் பண்ணி கொடுங்கோ. இந்த சுவாமிக்கு சப்தாகம் பண்ணுறது தேவாலய ஆயிடுச்சு, பிருந்தாவனத்திலே சப்தாகம் ஆயிடுச்சு. அது மாதிரி மேல்கோட்டையில் இப்போ 3 வாரம் ஒரு சப்தாகம் பண்ண வந்தேன். கடைசியில் 3 சப்தாகம் பண்ணணும்னு தோணித்து. கேட்ட பரியந்தம் பிரகுத மகிஷிகர் திருமணி இதுவாரத்துக்காகவும் நம்ம வில்லுவராயிஷிகர் சட்டமான மகோத்சவம் அதுக்கும் ஆதிச கோபர் அன்னைக்கு அப்படி ஒரு பாவம். அதனால 3 ஆவர்த்தி பண்ணணும்னு அவர் சங்கல்பம். முதல் சப்தாகம் ஆரம்பிச்சு 2ஆம் நாளே தோணிட்டு இன்னொரு சப்தாகம் ஒன்று 2ஆம் சப்தாகம் இருக்கும் போது பார்த்தேன். கரெக்டாக 3ஆவது சப்தாகம் முடிஞ்சு 21ஆம் நாள் கரெக்டாக கேட்ட வருது. அப்படி பண்ணுறேன். தபஸ்க்கு ஏத்தாட பார்த்து பண்ணுறேன் சுவாமி நேர்வின் சுவாமிகிட்ட. அது தபஸ்க்கு ஏத்தாடனா எத்தனை சப்தாகம் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த தட்சிண பத்ரியில் ஆனந்தமாக அனுபவிச்சேன். அங்கே பத்ரிநாத்தில் அப்படியே 2 தடவை சப்தாகம் ஆயிருக்கு ஏகாந்தமாக 2 ஆவர்த்தி. பூரி, துவாரகா, சுகதால் ஆச்சு எல்லாம். நைமிஷாரண்யத்தில் இப்போ பண்ணணும்னு அப்போ சுவாமிகிட்ட விஜயாமம் பண்ணிட்டேன். அங்கே இப்போ வாழ்க்கை பண்ணி தங்கறதுக்கு இதெல்லாம் சௌரியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தேவநாளாயிஷிக பிருந்தாவனத்தில் சப்தாகம் ஆச்சு. இப்போ அகோபிலத்தில் அது ரொம்ப ஆச்சரியமாக இந்த சுதர்சன சுவாமி வைகுண்டம் சுவாமியும் அவளுடைய ஆத்மார்த்தமாக சொல்லி அவளை சுதி பண்ணுறதுக்காக இல்லை, பாகவதத்துக்கு கைங்கரிய பாவனம் பண்ணுறவாளை ஆராதிக்கணுங்கிற அந்த இதுவா ரொம்ப துர்லபம். இந்த தபசுரைமைக்கு தெரியல லோகத்தில், இது ரொம்ப துர்லபம். இது மாதிரி அடையனை வந்து கடப்பாலேருந்தே காரில் கூட்டின்னு வந்து அவ்வளோ ராமகிருஷ்ண பிருந்தாவனம் பாரம்ப சுவாமி பிருந்தாவனத்தில் ஆச்சு. அப்போது ரொம்ப சௌகரியமாக தங்கறதுக்கு இது பண்ணி கொடுத்து 9 நாள் போனதே தெரியல. அடையனுக்கு கிளம்பணுமே இன்னொரு சப்தாகம் பண்ணக்கூடாதான் இருக்கு அடையனுக்கு. அடுத்த ராமாயண நவாகம் சீக்கிரம் ரசமன் கூப்பிடணும். ஒரு நவாகம் புட வசூல் ஆரம்பித்து சுவாதி பரியந்தம் நவாகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த ரசமன் தான் பண்ணிக்கணும். இப்போ இது பிரகலாதன் சன்னதியில் ஆச்சு. அடுத்த ராமாயண நவாகம் மேலகோபுரத்தில் பண்ணணும்னு அடியனுக்கு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். லோகாத்மஸ்தா சுகினோ பவந்து, மங்களானி பவந்து. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.